இல்லைங்க, நீங்கள் என்னென்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் இருக்கு இல்லையா, மார்க்கெட்டுங்கிறது என்னென்னா, மார்க்கெட் இஸ் நத்திங் பட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சோ மெனி ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன்லாம் வந்து தே ஆர் இன்டு சம் மேனுஃபேக்சரிங், சம் சர்வீஸ், சம் ப்ரொடக்ஷன், ஏதோ ஒரு விஷயம் பண்ணி அதில் வந்து தே ஆர் ஜென்ரேட்டிங் த ரிட்டர்ன் அந்த கம்பெனிக்கு. இதுக்கும் வந்து ஒரு இண்டிவிஜுவலுடைய டிசிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக எந்த ஒரு பிஸ்னஸையும் இதாகாது, அதை வந்து அப்படியே டெஸ்ட்ராய் பண்ணாது. பட் அட் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு ஒரு ஃபியூ டேஸ்க்கு வந்து அந்த இது இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரம்ப்புடைய டேரிஃப் ஃபஸ்ட்டு அவர் வந்து ஒரு 3 மந்த்ஸுக்கு முன்னாடி 3-4 மந்த்ஸுக்கு முன்னாடி என்ன சொன்னார், நான் இவ்வளோ டேரிஃப் போடுவேன், அது போடுவேன், இது போடுவேன் அப்படின்னோடனே மார்க்கெட் வந்து இட் ஸ்டார்டட் ஃபாலிங். உடனே அவர் என்ன சொன்னார்னா, இல்லை இதெல்லாம் வந்து ஒரு 90 டேஸ் நான் வந்து பாஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு. தென் மார்க்கெட் ஸ்டார்டட் ரெக்கவரிங். இப்போ திருப்பி என்ன, நாங்கள் இந்தியாவுக்கு இன்னொரு 25% போடுவோம் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு 2 நாள் மார்க்கெட்டு இறங்கிடுது. இப்போ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா திருப்பி மார்க்கெட் ஏறிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் மேலே ஏறி இறங்குது. ஸோ ட்ரம்ப்போ எனி இண்டிவிஜுவல் ஃபார் தட் மேட்டர் யாருனாலையும் மார்க்கெட்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணவே முடியாது. பட் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட், அவங்களுடைய பாலிசி வந்து இட் கேன் கிவ் சம் நாய்ஸ், ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து ஒரு இம்பேக்ட் கொடுக்கறதுக்கு இருக்கும்.